வணக்கம் நானி சார் அவர்களே. வணக்கம். பல அரசியல் நிகழ்வுகளை பற்றி நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வழியில் இப்பொழுது நேற்று அண்ணாமலை ஐயா அவர்கள் புதிய ஒரு அரசியல் இயக்கத்தை, அரசியல் கட்சி கிடையாது, ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து பாஜகவிலிருந்து நான் முழுமையாக வெளியே வந்துட்டேன். இதில் நீங்க என்ன, நான் தனிப்பட்ட முறையில நான் தனித்துவமா நான் சில விஷயங்கள் நான் செய்ய போறேன், அதுக்குன்னு எனக்கு ஒரு இயக்கம் தேவைப்படுது, ஸோ நீங்க எல்லாம் இதில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி leader.org அப்படின்னு போட்டு சேர்த்து அதுலயும் ஒரு 10 லட்சம் பேர் பக்கம் சேர்ந்துட்டாங்க. நேற்று வரைக்கும் நான் காலைல பார்க்கல, நேற்று வரைக்கும் ஒரு 10 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. அண்ணாமலை ஏன் பிஜேபி வெளிவந்தார் நீங்க நினைக்கிறீங்க சார்? என்ன காரணமா? அண்ணாமலைக்கு தனிப்பட்ட முறையில் அவருடைய சுய ஒழுக்கம், நேர்மை, உண்மை, இதற்கான அங்கீகாரம் கட்சியில் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அவருடைய படித்த படிப்பு, அவருடைய கடின உழைப்பு, அதையெல்லாம் அவர் எதிர்பார்த்து நல்ல ஒரு பதவி கிடைக்கும், ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். அது கிடைக்கவில்லை. அதற்கு கொடுக்காமல் இருப்பதற்கு அவர்களுக்கு வேறு பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் கொடுக்கவில்லை. ஆனால் தற்பொழுது அவர்களுடைய ஆசையுடன், அவருடைய பின்னணியுடன் தமிழ்நாட்டில் ஒரு புதிய இயக்கம் ஆரம்பித்திருக்கிறார். இதில் அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும்? நிதி கிடைக்கும். அவருடைய பிரபகண்டாவுக்கு யங்ஸ்டர் எல்லாம் நியமிக்கலாம். அதே போல இது போல எல்லாம் வலைத்தளங்களில் ஒரு ஆதரவு அலையை உண்டாக்கலாம். இது அவருக்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் அவருடைய சொந்த கட்சியிலேயே காலவாரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், எதிர்ப்பாளர்கள் இருக்கிறார்கள். அது எல்லா கட்சியிலும் இருக்கும் சார். எல்லாருக்கும் இந்த கட்சியில் அதிகமா இருக்கிறார்கள். மொத்தமே 20 பேர். 20 பேரில் 11 பேர் எதிர்ப்பு, 2 பேர் வெளிநடப்பு, 2 பேர் கருத்து சொல்லாமை, இப்படி அந்த கட்சிக்குள் இருக்கிறது. இது எதை போல என்றால், நான் புதிய இயக்கம் ஆரம்பிக்கிறேன் என்று இவர் சொல்வது, அதிமுக நான் பாஜக விட்டு விலகி விட்டேன் என்று சொல்லி மக்களிடம் செல்வது ஒரு தடவை, பின்பு பாஜகவுடன் சேர்ந்து விட்டேன் ஆதரவு கொடுங்கள் என்று கேட்பது, இதுபோல் மாறி மாறி பாஜகவுடன் அல்லது பாஜக இல்லாமல் என்று சொல்வதை போலதான் இவர் நான் புதிய இயக்கம் என்று சொல்வது. இவர் முழுமையாக அடையாளம் காணப்பட்டார். பாஜகவின் பிரதிபிம்பம், செயல் வடிவம், பாஜகவுக்கான உத்வேகம் என்று இவர் கருதப்பட்டார். இப்பொழுது அவர் தனியாக இயக்கம் சொன்னால் அது மக்கள் ஏற்க மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். அவருக்கு 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 4,50,000 வாக்குகள் பெற்றிருந்தார் பிஜேபியில் நின்று. இது ஒரு 10 லட்சம் என்பதெல்லாம் ஃபாலோவர்ஸ் வருவதோ பின்பு அவர் விலகி செல்வதோ சாதாரணமா நடக்கக்கூடியது. ஒரு செய்தி சொல்கிறேன். தற்பொழுது திமுகவின் உதயநிதி ஸ்டாலினுக்கு இளைஞர்களிடம் மிகப்பெரிய எழுச்சி காணப்படுகிறது. ஆமா, அவருடைய பேச்சுக்கு ஆர்ப்பரிப்பும் கைதட்டலும் எப்படி விஜய் வரும்பொழுது ஆர்ப்பரிப்பு இருந்ததோ அதுபோல துவங்கிவிட்டது. இது நிலைக்குமா நிலைக்காத அது தெரியாது, அது கவனிக்க வேண்டும். விஜய் அளவுக்கு என்று சொல்ல முடியாது. விஜய் அளவு என்பது என்ன? அவருக்கு ஒரு சினிமா நடிகர் என்ற ஒரு மாபெரும் கவர்ச்சி இருக்கிறது. நீங்க ரஜினிகாந்தும் சினிமா நடிகர் தான், டெல்லி கணேசும் சினிமா நடிகர் தான், அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது அல்லவா? ரஜினியோட இடம் வேறு. ஏன்னா இல்ல, நான் அப்படி சொல்லவில்லை. நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், எடுத்துக்காட்டு சொன்னேன். இப்பொழுது எடுத்துக்கொண்டால் விஜய் அளவுக்கு உட்பட எடுத்துக்கொள்வோமே, சூர்யா என்ற ஒரு பெரிய நடிகர் கொடையாளி இருக்கிறார், படித்தவர்களை ஊக்குவிக்கிறார். அவர் விஜய் செய்யாததெல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரும் விஜய்க்கு இணையாக இருப்பாரா? பொதுமக்கள் மத்தியில் செல்வாக்கு சொல்கிறேன், வாக்காளர்கள் மத்தியில் அவர்கள் பெரும் வாக்குகளை பற்றி சொல்கிறேன், இருக்க முடியாது. அஜித் இருப்பாரா? இருக்க முடியாது. ஏன் நம்ம வி.கே. ராமசாமியை பத்தி பேசணும்? எதுக்கு டெல்லி கணேசை பத்தி பேசணும்? இப்படி சமகால நடிகர்களை பத்தி பேசினாலே அந்த அளவுக்கு இவர்களிடம் ஈர்ப்பு இருக்காது. அதே போலதான் உதயநிதி ஒரு சினிமா படத்தில் நடித்தார். விஜய் அளவுக்கு பல படங்களில் அவர் நடிக்கவில்லை. விஜய்க்கு கிடைத்தது போல அவருக்கு ஆதரவு அதிக அளவில் கிடைக்கவில்லை, ரசிகர்கள் கிடைக்கவில்லை. பொது வழியில், அவர் திரை வழியில் 2 பேரும் அப்படிதான் இருக்கிறார்கள். அண்ணாமலைக்கு உங்களுக்கு ஆதரவு இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? ஆதரவு இருக்காதுன்னு சொல்ல முடியாது. சீமானுக்கு கூட தான் ஆதரவு இருந்தது. இளைஞர்கள் எல்லாம் அவர் பின்னாடி இருப்பதாக சொன்னார்கள். அவருடைய வளர்ச்சி எப்படி இருந்தது? 7, 8, 9 ரேஷியோல ஏறிக்கொண்டே இருந்தார்.
ஆனால் விஜய் வந்த பிறகு தமிழ்நாடு அரசியல கொஞ்சம் தலைகீழ ஆயிருச்சு. அதுக்கப்புறம் திருச்சி எல்லாருமே வந்து ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் மற்ற கட்சிகள்லாம். டிஎம்கே ஏன் சார் ஜென்சி மாநாடு நடத்துறாங்க? பிகாஸ் தே ஹேவ் டு ரீஜனரேட் தெம்செல்ஸ். இளைஞர்களை கவர்றதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணித்தான் தீரணும். ஏன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்து இன்னைக்கு 15 வயசு இருக்க பையன் தான் நாளைக்கு வந்து ஓட்டு போட போறான். அவனை கவர்றதுக்கு என்ன பண்ணணும்ன்றதான் இவங்க தானே நடத்துறாங்க. அப்படித்தான் அண்ணாமலையும் அந்த ஜென்சியை கணக்கில் வைத்துதான் அவரும் வந்து கொண்டிருக்கிறார். அவரும் இளைஞருடைய கட்டமைப்பு, இளைஞருடைய ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம், இளைஞர்களோட ஆதரவு இல்லாம என்னைக்குமே எதையுமே பண்ண முடியாது சார். எப்பொழுதுமே சார் இன்னைக்குதான் நீங்க சொல்வீங்க, அது தவறு. 1967 இளைஞருடைய படையெடுப்பு, இளைஞருடைய முன்னெடுப்பு, பங்களிப்பு வந்து விட்டது. இளைஞர்கள் இல்லாமல் திமுக இல்லை முதலில். அந்த இளைஞர்கள் எல்லாம் வயதாகி விட்டார்கள். புதிய இளைஞர்கள் வரவில்லை, அவர்களை இவர் கவனம் ஈர்க்கவில்லை. சரி, இப்போ அண்ணாமலை வந்திருக்கிறது காலத்தின் கட்டாயமா, இல்ல அவரு சோய்ப்பாரா, இல்லை சோர்ந்துடுவாரா? காட்டன் சீட்டா சொல்லுங்க பாக்க. அண்ணாமலையின் காலத்தின் கட்டாயம் அவர் வந்து கிடையாது. விஜய் வந்தது காலத்தின் கட்டாயம். ஓகே. அண்ணாமலை வந்தது காலத்தின் திணிப்பு. ஓகே. இல்ல, விஜய் வந்தது எப்படி காலத்தின் கட்டாயம் சொல்றீங்க சார்? அவருக்கு ஏற்பட்ட நிர்பந்தம், மனக்குடைச்சல், வாழ்க்கையை முன்னேற வேண்டும், ஜெயிக்க வேண்டும், அரசு பதவி அடைய வேண்டும், முதலமைச்சர் கனவு. எல்லாருக்கும் அந்த இது இருக்கத்தானே செய்யுது. அவர் வந்தது போல் இவர் வருவார், இவர் வந்தது போல் அவர் வருவார் என்று சொல்ல முடியாது. இப்பொழுது ஒரு தனுஷ் என்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். 1 மணி நேரத்தில் அவருக்கு 20 லட்சம் ஃபாலோவர்கள் வருவாங்க. அப்படி பார்த்தா எந்த நடிகர் ஆரம்பிச்சாலும் யாரும் அவங்களுக்குன்னு ஒரு நான் குறிப்பிடுவது எப்படி என்றால், ஈராவேசத்தோடு நடிக்கக்கூடியவர்கள் பின்னாடிதான் இளைஞர்கள் திரள்கிறார்கள். காதல், அது போல கொஞ்சமான சண்டை காட்சிகள், கொஞ்சமான துன்புறுத்தல், வன்முறை, இவர்கள்லாம் வந்து மக்களிடம், இளைஞர்களிடம் எழுச்சி பெறுவதில்லை, கவர்வதில்லை இளைஞர்களை. ஆனால் தனுஷ் வந்து 2வது இடத்தை, விஜய்க்கு அடுத்த இடத்தை தனுஷ் பிடித்திருக்கிறார். கட்சி என்று பார்க்காதீர்கள். பிரபாஸ் எல்லாம் வந்து நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சா நிறைய கூட்டம் வரும்னு நினைக்கிறீங்களா? பாகுபலி அவர் ஆரம்பித்தால் தான் தெரியும். இவர் தைரியமா ஆரம்பித்தார். ஆனால் ஒன்று, விஜய் தன் கட்சியை ஆரம்பிக்க முன்பு களப்பணியை, முன்னேற்பாடுகளை அவர் செய்து கொண்டே இருந்தார். அவர் ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் தனுஷ் என்பவர்கள் அப்படி செய்யவில்லை, பிரபாஸ் என்பவர்கள் அப்படி செய்யவில்லை. அது அவர்கள் தவறு. செய்திருந்தால், மக்களிடம் அணுகியிருந்தால், தன்னுடைய கொள்கையை, செயலை படங்கள் வாயிலாக, அன்றாடம் சில செய்திகள் வாயிலாக, சில சேவைகள் வாயிலாக மக்களிடம் அவர்கள் இடம் பிடித்திருந்தால் அவர்கள் பின்னாடியும் இந்த கூட்டம் ஓட்டுக்களாக திரளும். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. தன் வேலை உண்டு என்று இருந்து விட்டார்கள். அண்ணாமலை வந்து முன்னேறுவாரா இல்ல எப்படின்றது நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் பொறுத்து தான் பார்க்க வேண்டும்.